ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 73வது தலைப்பு பிரம்மச்சரியம். சந்தியாவந்தனத்தின் இதர அம்சங்கள் தொடர்ச்சி. எந்த காரியம் பண்ணினாலும் மனது ஒருமைப்பட வேண்டும். ஜலத்தை கொண்டு அஸ்திர பிரயோகம் செய்வதற்கும் மனது ஒருமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் மூச்சை பிடிக்க வேண்டும். மூச்சை பிடித்தால் மனது எப்படி நிற்கும் என்று கேட்கலாம். மனது நிற்கிற பொழுது மூச்சு நிற்பதை பார்க்கிறோமே, பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது, பெரிய துன்பம் வருகிறது, பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது மனசு லயித்து போய் ஏகாந்தமாக நிற்கிறது. ஹா என்று கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போய் விடுகிறது. அப்புறம் வேகமாக ஓடுகிறது. நாமாக அதை நிறுத்தவில்லை, தானாக நிற்கிறது. மனசு ஒன்றிலே நன்றாக ஈடுபட்டவுடன் மூச்சு நின்று விடுகிறது. பின்பு பெருமூச்சு விடுகிறோம். எதற்காக? முன்பு விடாத மூச்சையும் சேர்த்து விடுகிறோம். இப்படி மனது ஒருமைப்படுகிற போது மூச்சு நிற்கிறதென்றால், மூச்சை நாமாக நிறுத்தினாலும் மனது ஒருமைப்படும் என்று ஆகிறதல்லவா? இதற்காகத்தான் பிராணாயாமத்தால் மூச்சை இறுக்கி அப்புறம் அர்க்யம் தருவது. நாம் அர்க்யம் விடும்போது சித்த ஐகாக்கிரியத்தோடு மன ஒருமைப்பாட்டோடு விட வேண்டும். பிராணாயாமம் பண்ணினால் சித்த ஐகாக்கிரியம் உண்டாகும். அதை நிறைய பண்ணுவது யோகத்திற்கு அவசியம். அப்படி நிறைய பண்ணுவது கஷ்டமானது, உபதேசத்தின்படி செய்ய வேண்டியது. நாம் சந்தியாவந்தனத்தில் அதிகபட்சமாக ஒரு இடத்தில் 10 தடவை பண்ணுகிறோம். 3 பண்ணு என்றும் சில இடத்தில் இருக்கிறது. சிறு வயதில் உபநயனமான காலம் முதற்கொண்டு கிரமமாக நாம் வேளைக்கு 10 பிராணாயாமம் பண்ணிக்கொண்டு வந்திருந்தாலே இத்தனை நாளில் யோகீஸ்வரராக ஆகியிருப்போம். பண்ணுகிறதை சரியாக பண்ண வேண்டுமல்லவா? அரை நிமிஷம் சுவாசத்தை நிற்க பண்ண வேண்டும். அதிகமாக வேண்டாம். பிராணன் நின்றால் மனது நிற்கும். அந்த நிலையில் அர்க்யம் கொடுத்தால் வாஸ்தவமாக கெட்ட அசுர சக்திகள் ஓடிப்போகும். மனஸ் நின்றால் நாம் விடுகிற ஜலம் அஸ்திரமாகும். அர்க்யமாகிய அஸ்திர பிரயோகத்தை பண்ண வேண்டும். பின்பு காயத்ரி பண்ண வேண்டும். பிராணாயாமத்தை கூடிய வரையில் பண்ண வேண்டும். மூச்சை கொஞ்சம் நிறுத்துகிறது, பின்பு விடுகிறது என்ற அளவில் இருந்தாலே போதும். அதிகம் அடக்க வேண்டாம். சங்கல்பம், மார்ஜனம், பிராசனம், அர்க்ய பிரதானம், ஜபம், ஸ்தோத்திரம், அபிவாதனம் இவ்வளவும் பரமேஸ்வரனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்காக பண்ணுகிறதென்று நினைத்து செய்ய வேண்டும். முதலில் பண்ணும் சங்கல்பம் என்பது அதுதான். ஆரம்ப முதல் கடைசி வரையில் பரமேஸ்வரார்ப்பணம் பண்ண வேண்டும். இவ்வளவுக்கும் பிராணாயாமம் முக்கிய அங்கம். திரிகாலங்களிலும் இதை ஸ்வல்பமாவது பண்ண வேண்டும். தினந்தோறும் 3 வேளையும் ரோகிஷ்டன் நோயாளி கூட பிராணாயாமம் பண்ண வேண்டுமென்று சாஸ்திரத்தில் இருப்பதால் உபதிரவம் கொடுக்கிற அளவுக்கு இதில் சுவாச கட்டுப்பாடு இல்லை என்று புரியும். இப்படி பண்ணினாலே ரோகமும் போய் தீர்காயுஸ் உண்டாகும். ரிஷயோ தீர்க்க சந்தியத்வாத் தீர்க்கமாயுர வாப்னுயுஹு பிரக்ஞாம் யசஸ்ச கீர்த்திம் ச பிரம்மவர்ச்சசமேவச்ச. மனுஸ்மிருதி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.